என் செல்ல குழந்தையே, இன்று அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிகவும் எச்சரிக்கையான செய்திதான். ஆனால் இந்த செய்தியின் முடிவில் உன் வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பதில் ஒன்று உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளைக்கு அன்போடு இந்த வராகியானவள் இந்த இரவை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணத்தை நான் நீக்குவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை பற்றி நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை இன்று இந்த அளவிற்கு அதல பாதாளத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்திற்கு நான் உனக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். காரணம் யாராக இருக்க முடியும்? இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பது யார் என்று என் பிள்ளை நீ குழம்பி தவிக்கின்றாயல்லவா? அம்மா, நான் யாருடைய வம்புக்கும் செல்வது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கே என்னுடைய குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள். அதையே சமாளிக்க முடியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதனை என்னால் அறிய முடியவில்லை. இவர்கள் செய்கின்ற வேலையினால் எப்பொழுதுமே என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் மட்டுமே தலைவிரித்து ஆடுகின்றது. நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற இடத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை தலை தூக்கும். எதற்காக நாம் இப்பொழுது சிரித்தோம், எதற்காக நாம் இப்பொழுது மனமகிழ்ச்சி அடைந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அதற்கு பின்னால் வரக்கூடிய கஷ்டம் என்னை வாட்டி வதைக்கும். இப்பொழுதெல்லாம் சிரிப்பதற்கே பயம். ஏனென்றால் நாம் இப்பொழுது சிரித்து விட்டோம் என்றால் இன்னும் சில நொடிகளில் அழ வேண்டியது வருமே, நம்மை அழ வைத்து விடுவார்களே என்கின்ற பயம் எனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது தாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டாயல்லவா? உன்னுடைய அந்த பதிலுக்கான விடையைத்தான் இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் இன்று உன்னுடைய கேள்விக்கு பதில் என்னிடத்தில் இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுக்கின்றேன். அதற்கு முன்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த துரோகிகள் யார் என்று நீ தெரிந்து கொள். என் தங்கமே, அவர்களின் புகைப்படத்தை காண்பிப்பதற்கு அம்மா இப்பொழுது தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளை, நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நெருங்கிய உறவுகள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நட்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் கெடுக்க நினைப்பதில்லை. அது உண்மையான நட்பாக இருந்தால் மட்டும். இந்த உறவுகள்தான் சிலர் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதற்கு காரணம் அவர்கள் முன்னால் நீ நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக. எந்த ஒரு முன்னேற்றத்தை நீ அடைந்தாலும் அதில் அடுத்த நிலைக்கு நீ சென்று விடுவாயோ என்று எண்ணி அவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் தரவிடாமல் தடுத்து நிறுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தை, நான் சொல்லப்போகின்ற இந்த உறவு உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீ சிரித்தால் அங்கே வயிறு எரிகின்றது. நீ அழுதால் அவர்கள் மனது குளிர்கின்றது. இப்படிப்பட்ட உறவு ஒன்று உனக்கு மிகவும் அருகில் இருந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய். என் தங்கமே, என்னதான் மனிதர்கள் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு வயிற்றெரிச்சல் படுகிறார்கள் என்று உனக்கே ஆச்சரியம் வந்திருக்கின்றது. உனக்கு சந்தோஷம் வந்துவிட்டது என்றவுடன் உனக்கே தெரிகிறதோ இல்லையோ, அவர்களுக்கு முதலில் தெரிந்து விடுகின்றது. இது இப்படியே சென்றால் இவர்கள் என்னாலும் சந்தோஷத்தில் அல்லவா இருப்பார்கள், உடனே இதற்கு ஏதாவது ஒரு தீங்கினை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஏதேனும் தேவையில்லாத பிரச்சனைகளை வீட்டிற்குள் கிளப்பிவிட்டு அங்கே சண்டைகளையும் சச்சரவுகளையும் மூட்டி விடுகின்றார்கள். என் தங்கமே,
நான் சொல்லப் போகின்ற அடையாளங்கள் எல்லாவற்றையும் வைத்து அவர்களை யார் என்று நீ கண்டுபிடித்து விடலாம். என் தங்கமே, பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றவர், பணம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர், நீ எத்தனை உதவிகளை அவர்களுக்கு செய்தாலும் பணம் யார் பையில் இருக்கின்றதோ அவர்களைத்தான் அவர்கள் நாடிச் செல்வார்கள். பணம் வைத்திருக்கின்றவர்களுக்காக நீ செய்த நன்றியை கூட மறந்து, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சி செய்வார்கள். காரணம் பணம். பணம் யார் கையில் இருக்கின்றதோ அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பணம் இல்லாதவர்களை வீசி எறிந்து விடுவார்கள். இதுதான் அவர்களினுடைய கொள்கை. வாழ்க்கையில் தனியாக இருக்கின்றவர், துணை இருந்தும் எந்த பலனும் இல்லாமல் இருப்பவர். அம்மா சொன்னவரை அடையாளம் கண்டு கொண்டாயா? என் தங்கமே, நிச்சயமாக இப்பொழுது அவரது புகைப்படம் உன்னுடைய மனக்கண்ணுக்குள் என்ன, அவரையே நீ நேராக இப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு குடும்ப ஒற்றுமையாக இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர் அல்லவா? யாரும் எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருந்து விட்டால் முதலில் அவர்களுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் சண்டை போட்டு கொண்டாலும் அவர்களுக்கு தான் தெரியும். எங்கிருந்து தான் வருவார்களோ தெரியாது. உடனடியாக வந்து அதை வேடிக்கை பார்ப்பதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். என் தங்கமே, உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையும் இதுதான். இவர்கள் முன்னிலையில் சண்டையிடுவது என்பது உனக்கு விருப்பம் இல்லாத விஷயம். இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், உன்னுடைய சூழ்நிலை அதுபோல மாறிவிட்டது. இதையெல்லாம் எப்படி சமாளித்து வரப்போகின்றோமோ என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, இனி ஒரு பொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களின் கைவரிசையை காட்ட முடியாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நான் ஒரு சக்தியை கொடுக்கப் போகின்றேன். அந்த சக்தி இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சக்தியாக உனக்குள் மாறப்போகின்றது. ஏற்கனவே உள்ளுக்குள் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனதிற்கு இந்த சக்தி இன்னமும் அதிக வலுவூட்டும். உன் வாழ்க்கையில் இவர்கள் இத்தனை நாட்களும் செய்த விஷயங்களை கண்டு நீ காணாமல் இருந்து கொண்டிருந்தாய். உன்னால் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் நீ நினைத்ததை விட தலைகீழாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. உன்னுடைய ராஜ்யம் இனி அங்கே தொடங்கப் போகின்றது. எத்தனை காலம் அவர்கள் இப்படியே இருந்துவிட முடியும்? அவர்கள் உடலில் வலு குறையப் போகின்றது. அவர்களின் வார்த்தைகள் தடுமாறப் போகின்றது. நமக்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பது புரியத் தொடங்கப் போகின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் நிச்சயமாக இனி உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ நிச்சயமாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து மேலும் அவர்களை காயப்படுத்த வேண்டுமா என்பதை சிந்தித்து வைத்துக்கொள். நீ எது செய்தாலுமே இந்த வராகியானவள் உன்னோடு உடன் இருப்பேன். ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்பது எனக்கு நன்கு தெரியும் அல்லவா? நீ சொன்னால் கூட சில விஷயங்களை உன்னோடு இருப்பவர்கள் நம்புவது கிடையாது. இவர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அனுபவித்த உனக்குத்தானே தெரியும் இவர்கள் எப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர்கள் என்று. என் தங்கமே, எல்லாவற்றையும் உணர்ந்த இந்த வராகியானவள் அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய தண்டனை மிகவும் கொடுமையானதாக இருக்கப் போகின்றது. கடைசி காலத்தில் அவர்கள் யாரும் இல்லாத நிர்கதியற்ற நிலையில் நிற்கப் போகின்றார்கள். எத்தனையோ சூழ்நிலையில் அவர்களுக்கு நீ செய்த உதவியை மறந்தார்கள் அல்லவா? இனி உதவிக்கு கூட யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுவார்கள். அன்று அந்த பணம் அவர்களுக்கு கை கொடுக்க போவதில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, நீ இதை நினைத்து இனிமேல் வேதனைப்படாமல், இவர்களை பற்றி சிந்திக்காமல், அவர்களினுடைய காலம் முடிந்து உன்னுடைய காலம் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை மனதில் நினைவில் வைத்துக்கொள்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.